வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சின்ன வயதில் சீரியல் நடிகைக்கு நடந்த கொடூரம், கண்ணீர் விட்டு கதறிய நடிகை, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாவம் கணேசா சீரியலில் லீட் ரோலில் நடித்த நேகா கவுடா தனது சிறு வயதிலே நடந்து மிக மோசமான சம்பவத்தை பகிர்ந்திருக்காங்க. மேலும் குட் டச் பேட் டச் பற்றி புரிதல் வந்த பிறகுதான் அந்த சம்பவம் ஒன்று மறக்க முடியாத பயத்தை தருகிறது அவங்க ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் ஏராளமான சீரியல்கள் ஒளிபரப்பாகிறது. சில சீரியல்கள் நடிகர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பாங்க. சில சமயங்களில் பிடித்த சீரியல்களை பட்டியலிட்டு பேசுவாங்க. சில சீரியல்கள் கதையை தாண்டி அதில் நடித்தவர்கள் மட்டுமே ஞாபகம் வைத்திருப்பாங்க. அந்த வகையில் பாவம் கணேசா சீரியலில் கலக்கப்போவது யார் நவீனுக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் நேகா கவுடா. சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண பரிசு சீரியலில் முன்னணி நடிகையாக வலம் வந்திருந்தாங்க. நடிகை நேகா கவுடா பெங்களூருவை பூர்வமாக கொண்டவங்க. தமிழ் சினிமாவில் கன்னட மொழிகளில் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு சந்தன் கவுடா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அப்போது இவருடைய புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் வெளியானது உண்டு. திருமணம் முடிந்த 6 வருடங்களுக்கு பிறகு நேகா சந்தன் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டாங்க. திருமணம், குழந்தை என குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நேகா கவுடா அண்மையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அவங்க சிறு வயதிலே நடந்து கொண்ட கொடூரமான சம்பவத்தை பகிர்ந்திருக்காங்க. நான் 4வது படித்த போது எனக்கு மிகவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. அன்று எனக்கு துணையாக வீட்டில் அம்மா இல்லை, பாட்டி மட்டுமே இருந்தாங்க. நான் தூங்கி எழுந்ததும் அம்மாவை தேடி வெளியே வந்தாங்க. அப்போது என் பக்கத்து தெருவைச் சேர்ந்த ஒருவர் என் கைகளை பிடித்து, உன் அப்பாவை எனக்கு நன்றாக தெரியும், வா உனக்கு பிடித்த வாட்சை வாங்கி தருவதாக தெரிவித்திருந்தாங்க. வாட்ச் கடைக்கு செல்வதாக அழைத்து சென்று வீட்டிற்குள் அடைத்து வைத்து என்னிடம் மிக மோசமாக நடந்து கொண்டாங்க. அங்கு எனக்கு நடக்கிறது என்பதே தெரியலை. அழுது தவித்தேன். என்னிடம் கத்தியை காட்டி மிரட்டினாங்க. என்னுடைய அம்மா அழுகையை நிறுத்தி முடியவில்லை. பின்பு அந்த நேரத்தில் முரணியிடம் இருந்து எப்படியோ தப்பித்து விட சேர்ந்தேன் என கண்ணுடன் தெரிவித்திருந்தாங்க. நானும் வளர வளர பள்ளியில் குட் டச் பேட் டச் பற்றி விளக்கும் போதுதான் புரிந்தது. ஆனால் அந்த சம்பவத்தை என்னால் இன்றுமே மறக்க முடியல. இப்போது நினைத்தாலும் கொஞ்சம் பயம் வருகிறது. நேகா கவுடா தெரிவித்திருக்காங்க. மேலும் நடிகைகள் மட்டுமல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் இருந்து வருகிறது. வந்தால் பயப்படாமல் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என அவங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.